ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான ஓனருக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, வலி எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, என்னால யாரோட வலியுமே உணர முடியல அப்படின்ற ரொம்ப அழுத்தமா கேக்குறாங்க. நான் அவங்க கிட்ட அதான் சொன்னேன். இப்போ அவங்க குடும்பத்திலயோ இல்ல அவங்க சார்ந்த ஒருத்தவங்கன்னா வலி எப்படி நீங்க உணர்வீங்க, எப்படி நீங்க வலியை உணர முடியலன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். என்னால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த நீங்க சொல்ற உணர முடியுது. அதுக்கப்புறம் அந்த வலினா என்ன அப்படின்ற மாதிரி நான் இதை உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க ஒவ்வொரு தடவையும் ஜீவகாருண்யம் செய்ய போகும்போது நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு ஜீவராசிகளும் எவ்வளவு துன்பப்படுறாங்க, எவ்வளவு துயரப்படுறாங்க, அவங்களோட அனுபவிக்கிற வலி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மக்களுக்கும் நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க எல்லாருக்கும் வலி வழி ரெண்டு சொல்லு இருக்குது. இந்த ரெண்டு சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னா, வலின்ற ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்தாதான் வழி கிடைக்கும். வலி வழி ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டு ஒரே சொல்லு ரெண்டா தான் இருக்கும். இது நம்ம எல்லாருமா வலின்றத ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும் யாரும் ஆள் போறதே கிடையாது. போகக்கூடாதுன்னு நினைக்கவும் செய்யறோம். போகாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது அப்படியே டிராவல் ஆகாம ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது பயந்து பயந்து அதை விட்டு விலகே இருக்கும். ஆனா நம்ம அதுக்குள்ள போகும்போது மட்டும்தான் நம்மளால ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இங்க எல்லாரும் அந்த வலின்றதுக்குள்ள யாருமே ஆழ்ந்து போக மாட்டாங்க. நாங்க ஏன் அதுக்குள்ள போகணும்னு கேட்கறாங்க. நம்ம வந்ததே ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி ஒரு தேவை கிடைச்சிது. உண்மையா இல்லையா? ஒரு வழி. அந்த வழியை நீ கண்டுபிடிக்கணும்னா வலினா என்ன நம்ம உணரணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க எல்லாமே ஒரு கற்பனையில் நடக்குது. நம்ம கிட்ட கற்பனை திறன் அதிகம். அந்த கற்பனை திறல நம்மள மகிழ்ச்சி அளவு கற்பனை நம்ம பண்ணிக்க முடியும். உண்மைதானே? ஒரு பெயினை ஒருத்தரோட பெயினை நம்ம உணர முடியுமா? ஒரு வலி இருக்குது, எவ்வளவு வலிக்குமான்னு ஒரு சிந்தனை நம்ம கொண்டு வர முடியுமா? சிரமம் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்ம எல்லாருக்கிட்ட கற்பனை திறன் ரொம்ப அதிகம். அந்த கற்பனையை கொண்டு நம்ம எல்லாரும் இந்த வாழ்ற வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் ஒரு அறிவும் ஒரு பெரிய அனுபவத்தையும் ஒரு அன்பையும் நம்ம பெறணும். வந்துட்டு அதுதான் தேகம். மற்ற எந்த காரணம் கிடையாது. இந்த தேகத்துக்கான காரணம். அப்படி இருக்கும் போது நம்ம அதை உணர்றது, அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான ஒரு பாடம். இதை நான் ஏன் செய்யணும், இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இது நான் செய்யாம நான் நல்லா தானே இருக்கிறேன் இப்போ அப்படின்ற வார்த்தையில ஓர வச்சிருங்க. ஏன்னா நீங்க யாருமே எல்லாரும் நல்லா இருக்குன்னா ஒரு நல்லா இல்லை, யாருமே சந்தோஷமா இல்லை, யாரும் நிம்மதியா இல்லை. உண்மைதானே? யாருமே இன்பமா இல்லை. நீங்க எல்லாரும் இன்பமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, நாங்க சுகமா இருக்கோம் நீங்க சொல்றது எல்லாமே ஒரு வாய் வார்த்தையில அந்த நேரத்துக்கு தோன்ற மாதிரி ஒரு சொல்லுதர தவிர்த்து அது கண்டினியூவா இல்லைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எனக்கு நல்லா தெரியும். அந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா இங்க எல்லாரும் அப்படிதான் வாழ்றாங்கிறது நான் எவ்வளவு பேரை பார்த்து எல்லாத்தையும் கேட்டு எல்லாரோட பதில் இப்படிதான் இருக்கு. என்னங்க வாழ்க்கை இருந்து பிறந்துட்டோம், வேற வழியில வாழ்றோம். என்ன வழி தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எல்லாரோட வாயில இருந்து வர வார்த்தை தான். காரணம் என்னன்னா, இங்க இந்த இடம் மொத்தமும் வழிதான் இருக்குது. ஆனா அந்த வழி நீங்கணும்ன்ற எண்ணம் நம்ம யாருக்கும் இல்லை. நம்மளுக்கு வழி இல்லாம இருந்தா போதும், அடுத்த வழி இப்ப நம்ம சிந்தனை அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணத்திலேயே நம்ம ஓடுறதுனாலே இந்த வழி இங்க அதிகமாயினே போகுது. ஏன்னா இங்க எல்லாமே சேர்ந்தது ஒரு பொருளா தான் இருக்குது, பல பொருள் அல்ல. ஒரே பொருள்ன்றத நீ உணர்ந்தா பிறர் வழியை உன் வழியா நீ எண்ண முடியும். அது எண்ணுதல் ஒண்ணுதான் உனக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு நிம்மதின்றதை அதுக்காக கொடுக்க முடியும். உண்மையா இல்லையா? இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு தெருவுல வாழ்றோம்னு வச்சுங்களேன். இப்ப அந்த தெருவுல எல்லாரும் இருப்பாங்க, நிறைய மக்கள்ல நிறைய விதமான பீப்புள்ஸ் இருக்கும். ஆனா அதுல நீ மட்டும் அன்பானமா இருந்துட்ட அப்படின்னா, உண்மைதானே? அன்பானமா இருந்துட்டா அந்த அந்த தெருவு மொத்தத்துக்குள்ளேயே உனக்கு ஒரு பெரிய சேஃப்ட்னஸ் உங்களுக்குள்ள தெரியும். நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப, ஒரு பெரிய தைரியமா இருப்ப. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப அன்பா பார்ப்பாங்க, நீ எல்லாரும் அன்பா பார்ப்ப. அந்த ஒரு காரணத்தினாலே உங்கள்கிட்ட ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஒரு பெரிய தைரியம் எல்லாரும் ஆராய்ச்சி ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காங்க? சும்மா நான் கேட்கறேன், இருக்கும் தானே? கண்டிப்பா. இப்ப ஏன்னா நீ அன்பா இருந்ததுனால தான் சொல்றேன். இப்ப அன்புன்னா என்ன ஒரு விஷயம்? அன்புன்னா ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட ஒரு பிறரோட துன்பத்தை உன் திரும்பமா என்றதான் அன்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. அன்புனா ஒன்னே ஒண்ணுதான், பிறர் வழியே உன் வழியை நீ எண்ணுவ, அதை பத்தி சிந்திப்ப. சரி அவருக்கு இருந்து அதே மாதிரி நம்மளுக்கு தான் எப்படி இருக்கும், அவர் ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு சிந்தனை சிந்திப்பேன்னா அதுதான் ஒண்ணு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போகும். உண்மைதானே? இதுக்கு பேர் அன்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் பிறர் வழியை என் வழியா நான் சிந்திக்கணும்னா அன்பு வரணும்னா இதுதான் வழி. அப்பதான் அதுக்கு பேர் தான் அன்பு. வேற அன்புன்னா வேற ஒண்ணும் கிடையாது. பிறரோட துன்பத்தை உன் துன்பமா நீ எண்ணுவ அப்படின்னா அது அன்பு. பிறர் சந்தோஷத்தை உன் சந்தோஷமா எண்ணுவேனாலும் அது அன்பு. புரிஞ்சுதா? ரெண்டுமே ஒரே விஷயம் தான். நீ ஒரு பிறர் துன்பத்தை உன் துன்பமா நீ எண்ணிடுவ அப்படின்னா அது அன்புன்னு அர்த்தம். அதே போல அந்த அன்பு அதிகமானா பிறர் சந்தோஷம் சந்தோஷமா உன்னால எண்ண முடியும். புரியுதுங்களா? இவ ரெண்டுமே பாருங்க, ரெண்டுமே அன்பு தான். பிறர் துன்பத்தை உன் துன்பமா நீ எண்ணும் போதும் உன்கிட்ட அன்பு வரப்போகுது. அன்புனா மகிழ்ச்சின்னு அர்த்தம். 4 பேர் உன்னை பாதுகாக்க போறான்னு அர்த்தம். 4 பேர் உன்னை நல்லவன்னு சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். உண்மைதானே? அதே போல பிறர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா
இப்ப நீ என்ன அவத்த துன்பத்தை உன் துன்பம் எண்ணி பார்த்து ஐயோ நடவுல கஷ்டப்படுறாங்கன்னு ஃபீல் பண்ணு. அதுல உன்கிட்ட ஒரு வருத்தம் ஏற்பட்டு உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி அந்த அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய செயலை நீ செய்யற. அதே போல பிறர் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா உன்ற மகிழ்ச்சி என்ன வா, ஆனா அது உண்டு தானே. அப்ப அது வந்து ஒரு பெரிய ஆனந்தம். இதுதான் முழுமையான அன்பு. நான் அதுக்குள்ளதான் நிக்கிறேன். நான் அந்த பாதைக்குள்ள நான் போயிருந்தேன். அதனால இது ரெண்டுத்துமே நான் பெற்று நான் உணர்ந்து ஒரு விஷயம் உணர்ந்த விஷயம். இதனாலதான் நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அன்புனா ஒரு பெரிய தைரியம் அர்த்தம், ஒரு பெரிய நம்பிக்கைன்னு அர்த்தம், ஒரு பெரிய ஆறுதல் அர்த்தம், ஒரு பெரிய நிம்மதின்னு சொல்லலாம். அதுதான் அன்பு. அது எதை பத்தியுமே யோசிக்காது. நான் அன்பா இருக்கிறேன் உண்மைதானே. துன்பம் வந்தா என் துன்பம் தான், எனக்கு ஒரு துன்பம் இருக்கு. துன்பம் இருந்துதான் ஐயோ அது என்ன கஷ்டம்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். மகிழ்ச்சி ஏன் எவ்வளவு 50 மாதிரி அப்பா சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் எனி டைமும் உங்ககிட்ட ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டேட் இருந்துட்டு அது எந்த காரணத்துக்கு கொண்டும் இப்படியும் அப்படி போக முடியாது. அதனால ஒரு நாள் இப்படி இருந்தேன், ஒரு நாள் இப்படி ஆனேன், நான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தேன், ஒரு நாள் துக்கமானேன், கண்டே கிடையாது. இதோட வழியே உன் வழியா நீ எண்ணம் அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கும் போது உங்ககிட்ட அது எங்க சரி பத்த முடியுமான்ற ஒரு எண்ணம் ஓடினே இருக்கும். அதுக்கோசம் நீ பாடுபடு, அதுக்கோசம் எல்லாத்தையும் எழுத்து கேட்பேன், நீ யாரா ட்ரை பண்ணி பண்ணும்போது தான் உங்கள்கிட்ட ஒரு மகிழ்ச்சி பேச 4 பேர் பாக்குறாங்க நீ என்ன ஆலியா சரியான பசங்க நீங்க எப்படி அப்படி எல்லாரும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும் போது என்ன ஆகும். இது ஆனந்தமா மகிழ்ச்சியா இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு பேருதான ஒரு நிம்மதி ஒண்ணு அது ஏற்படும். அதே போல உங்களுக்கு சந்தோஷமா அதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நிம்மதி ஒண்ணு அதிகமாகும். சந்தோஷம் அப்படி தானா இருக்கும். இது எப்பவுமே உன்னோட இருக்கும். இது எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. இது வேணுமா வேணாமா? கண்டிப்பா இது வேணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையா இருக்கு. புரியுதுங்களா? நம்ம எல்லாத்தையும் கற்பனை திறன் அதிகம். அந்த கற்பனையை கொண்டு நம்ம எண்ணத்தை உருவாக்கினா நம்மளுக்கு என்ன நடக்கும். இதன் வழிய உன் வழியா என்னவதை நீ கற்பனை செய்தாயானால் உன் வழி என்பதே இல்லாம போய் இருக்கிறதுல இது வரைக்கும் நீ எதிர்பார்க்காத ஒரு தைரியம் உன்கிட்ட வரும். இது வரைக்கும் நீ உனக்குள்ள இல்லாத ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அது பிறர் வழியா உன் வழியா எண்ணும் போது நான் ஒரு பெரிய மாற்றம். இப்போ நாங்க ஜீவகாரணி பண்ண போறோம் இல்லையா, ஒரு நாள் இப்ப தினந்தோறும் அதில் நாய்களுக்கு உணவு வைக்கிறோம், ஒரு மனிதருக்கு உணவு தினந்தோறும் பண்றோம். இந்த தினந்தோறும் நான் எப்படி பண்ணுவேன்னா, நம்ம ஒரு இடத்துல உணவு சமைச்சு அங்க வரவங்களுக்கு நான் கொடுக்கறது கிடையாது. காலையில 6:30 மணிக்கு உணவு இங்க நான் கொண்டு போவேன். இது ஒரு விஷயம் பாருங்க, நான் சமைக்கிறேன், நானே அந்த வண்டியில வச்சு காலையில நானே கொண்டு போறேன். கொண்டு போய் ஒரு நாள் புது புது மனிதர்களை காலையில 6 மணிக்கு நான் உணவு கொடுக்குறேன். காலையில 6:30க்கு உணவு கொடுக்குறேன். அந்த 6:30 மணிக்கு நான் சாப்பாடு கொடுக்கும்போது ஒன்னே உட்காந்து அங்கேயே உட்காந்து அப்படியே பிரிச்சு அப்படியே சாப்பிடுறேன். காலையில 6:30 மணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப அவங்க நைட்டு உணவு சாப்பிட்டுருப்பாங்களா? கேள்விக்குறிதான். கட்டாயம். அப்ப அவங்க கிட்ட எவ்வளவு ஒரு பசி இருக்கும். அது யாரு பார்த்தா ஒரு நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ நம்ம ஆயாவோ பாட்டியோ அவங்க வேற யார் மனுஷன் தான். இப்படி அப்படி சிந்திக்கணுமா நம்ம? நான் எப்பவுமே யாரை பார்த்தாலும் சரி, இன்னைக்கு இப்போ இப்ப நான் பேச ஒரு மேக்சிமம் ஒரு 3 ஹவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதிய உணவு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாளையா உணவு கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்க என்ன சொல்லுங்க நான் கொடுக்குற உணவு. ஆனா அந்த உணவு நான் எப்பவுமே எந்த இடத்துல போய் கொடுப்பேன், யாரு ரொம்ப சொன்ன அங்கதான் கொடுப்பேன். நீங்க தான் வந்து கொடுக்கணும்னா நீங்க வர முடிஞ்சா வாங்க. ஆனா உங்களுக்கோசம் எதுக்கோசம் இங்க வெயிட் பண்ண மாட்டேன், வேற இடத்த மாத்தியும் கொடுக்க மாட்டேன். எப்பவுமே எந்த இடத்துல நம்ம கொடுப்போமோ எந்த இடம் ரொம்ப சிரமம் வருது அங்கதான் போய் கொடுப்போம். அது ரொம்ப லாங் அதிகம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் உங்களால வர முடியாது. ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா செஞ்சு நான் கொடுக்க முடியும். நீங்க கோயிலான கொடுக்குறன்றதோ இல்ல நீங்க நாங்களா வந்து கொடுக்குறோம் பண்றோன்றதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அதுக்கு சூட்டபிள் ஆகுது கஷ்டம். ஏன்னா ஒரு நாள்ல இந்த மாற்றத்தை ஒண்ணு வெயில போய் நிக்க முடியுமானா உன்னால முடியாது. இவ்வளவு தூரம் வந்து கொடுக்க முடியுமா? நீங்க இல்ல கோயிலுக்கு போற நீங்க வேலை எல்லாமே இருக்கு, நல்ல முடியாது. இல்ல நீங்களே கொடுத்துருங்க, நாங்க நல்ல முடியாது, எல்லாமே பொருள் நானே வாங்கி கொடுத்து நீங்க அவங்களுக்கு அவங்க வாங்கி கொடுத்தா மொத்தம் நான் சமைச்சு இன்னைக்கு எப்பவுமே நான் சாப்பாடு கொடுத்தேன். இப்ப நான் சாப்பாடு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சரியான வெயில், வீடெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு தார்பாய் மட்டும் சும்மா சுத்தி அந்த வெயில்ல தார்பாய் மட்டும் சுத்தி ஒரு புருஷன் 2 பேரும் பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்க. அந்த பொம்மையோட பொம்மை கோசம் அந்த இடம், இவங்க கோசம் அந்த பொம்மை கோசம் ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் காலியா இருக்குது. அதுல இவங்க கூட வந்து ஒரு நாய், அதோட குட்டி ஒரு 6 குட்டி, மொத்தமே எத்தனை மணி நான் சொல்றது கரெக்டா ஒரு 11:30 மணி, மதியம் 11:30 மணி. வெறும் மணல், அந்த மணல் வெறும் போட்டா 4 பொம்மைகள் வச்சிருக்காங்க. அதுல இவங்க பட்டுதான் இவங்க பட்டு யோசிச்சு பாருங்க. மதியம் 11:30 மணி என்ன வெயில் அடிக்குது இப்போ இந்த வெயில்ல பாத்தீங்கன்னா. இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி. இப்போ அவர் பார்த்தா அவருக்கு அந்த கணவருக்கு கால் பாதி வரையும் இல்லை, கால் பாதி இல்லை, துணி போட்டு மூடி வச்சுக்கிறாரு. விரல் எல்லாமே குஷ்டம், எந்த விரலுமே இல்லை, மொட்டை மொட்டையாகுது. மனைவி அதுல உடல் எல்லாம் நல்லா இருக்கும். அவன் என்ன பண்ணா குப்பையை பொறிக்கிட்டு அதுல ஏதோ போட்டு அதை வச்சு சாப்பிட்டு அங்கே அதான் அவங்க வீடாகும். அதுதான் அவங்க இருக்கிற இடமா. அவங்களோட இடம் கிடையாது. அது எப்போ வேணா யார் வேணா போனா போயிட்டு
அதுல ஒரு சின்ன மிஞ்சி போனா ஒரு 3 அடிக்கு ஒரு 6 அடியில ஒரே ஒரு சின்ன இதாக அதில் தான் கொடுக்குறேன். இப்ப நாங்க போய் நின்று பாருங்க, நான் பார்க்கும்போது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பார்த்தா அவருக்கு அப்படிதான் இருந்தது. நான் அவட போய் நான் உணவு கொடுத்தேன். உணவு கொடுத்துட்டு நான் காசு வேணுமாவா அப்படின்னு கேட்டேன். அவங்க சரி பண்ணாங்க. நான் 500 ரூபா கொடுத்தேன் அவங்களுக்கு. இப்போ நான் அவளை போய் பார்த்து நான் அதை செய்யும் போது நான் எங்க அப்பா அம்மா நான் சொன்னேன். உண்மையிலே எனக்கு அப்பா அம்மா தான் அவங்க எல்லாரும். அதுல சண்டைகள்லாம் கிடையாது. இது சும்மா வார்த்தைக்கோ சொல்றது நீங்க எல்லாம் அப்படியே ஆச்சரியப்படுங்க. நீங்க எல்லாருமே தாய் தந்தையை தான் எல்லாருக்குமே. இதுதான் உண்மை. இப்போ நான் அவளை பார்க்கறேன், அந்த வெயில்ல அவங்க எப்படி இருக்க முடியும்? அவங்க வீடு எங்க நான் கேட்டேன். பின்னாடி ஒட்டின மாதிரி ஒரு மணல் இருக்குது. அந்த மணல் மேல சும்மா ஒரு சின்னதா ஒரு தார்பாயை மட்டும். தார்பாயில எப்படின்னா ஒரு ஏதோ ஒரு வச்சுக்கிறாங்க, பெட்டி மேல மூடி வச்சுக்குது. அதுதான் வீடா. அதான் இங்கதாங்க இருப்பேன். இப்போ அந்த எவ்வளவு பெரிய துன்பமான ஒரு விஷயம் அது. கொஞ்சம் சொற்ற யோசிச்சு பாருங்க. இந்த வெயில்ல நம்மளால ஃபேன் போட்டா கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஃபேன் போட்டு இந்த வெயில் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஆனா அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை. நான் அவங்களை கேட்டேன், பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டேன். எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அதுல இப்ப தனியாதான் இருக்கிறாங்க. இப்போ இது எவ்வளவு பெரிய வழி இது. இப்போ அவங்க ஒரு காலத்துல நம்மள மாதிரி தான் வாழ்ந்தவங்க தானே. அவங்க இதை நினைச்சிருப்பாங்க, இதனால நான் இங்க வந்து உட்காந்து இருப்பேன், என் வேர்ல எல்லாம் இல்லாம இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க கூட, தனியுமே இருப்போம். நாங்க எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது இருப்போம். ஒரு சோறுக்கு நாங்க வயல் நமக்கு தெரியுமா? பலம் வந்தால் பலமா போயிட்டு வேலை செய்யறது பண்றது எல்லாமே தான் பண்ணி. இப்போ மனித தேவை தெரியும். நான் ஜீவராசி பேர் மனிதரை போய் சொல்றேன். இவ்வளவு ஒரு கடினத்துல ஒரு உயிர் வாழ்ந்து இந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஜாலியாக காரு போகுது, பைக்கு போகுது, எல்லாம் போது. யாரும் யாரை பத்தி யோசிக்கல. அவன் பாட்டு சொல்ற எனக்கு குடும்பம், எனக்கு வீடு, எனக்கு குடும்பம் இது. இதே சொல்லியிருந்தாலும் அவங்க அன்னைக்கு அவங்களும் அதே போல சொல்லி குடும்பம் வீடு இருக்குது. இன்னைக்கு உங்க குடும்பம் வீடு இருக்குது. எல்லாம் எங்க இருக்கிறாங்க யாருக்குன்னு தெரியல. இன்னைக்கு அவங்க அப்படியே ஒதுக்கி தனியா வந்து இந்த மாதிரி இங்க எப்போ மனித பீப்புள் அந்த அனாத ஆசிரமத்திலையும் முதியோர் இல்லத்திலையும் அதுவும் இல்லாம ரோட்லயே அங்கங்க அவங்க அப்படியே பத்து இருக்கிறத தினந்தோறும் பார்க்கிறேன். ஏன்னா நான் இப்போ தினந்தோறும் இந்த செயல்ல இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் இருக்குதா இப்படிலாம் எப்படிங்க போன கேட்கற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. காரணம் அவங்க வட்டத்தொட்டு வெளியே போல. அவங்க வட்டம் ரொம்ப குறுகியான வட்டம். குடும்பம், வீடு, வேலை, இந்த விஷயத்துக்குள்ள தான் சுற்றுவாங்க. அதை விட்டு ஒரு பார்க்கு, பீச்சு, ஒரு தேட்டரு, வீட்டுக்கு, அவ்வளவுதான். இதுல அவங்க என்ன அனுபவத்தை பெறுவாங்க, இல்ல என்ன தெரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு, அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க, அந்த குழந்தைங்க என்ன புரிஞ்சு ஒன்றும் கிடையாது. ஒன்னே படிப்பு கொடுங்க எல்லாருக்கும், படிப்பு கொடுங்க எல்லாருக்கும். எல்லாரோட போதனை தான் படிப்பு கொடுங்க எல்லாருக்கும், படிப்பு. யாருன்னா அன்பு கொடுங்கன்னு சொல்றாங்களா? உதவுறவங்க இல்ல. சரியான அறிவாக்கு கொடுங்க அவங்களுக்கு, குழந்தைகளுக்கு கிடையாது. படிப்பு கொடுங்க. படிப்பு எதுக்கு கொடுக்கணும்? பணம் சம்பாதிக்க கொடுக்கணும். படிப்பு வேற எதுக்கு கொடுக்க முடியாது. படிப்பு அதுக்கு மட்டும்தான் படிப்பு. எல்லாரும் படிக்க சொல்லணும், படிக்க சொல்லி அவன் பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு அறிவு வருது. எப்படி அன்பா இருக்கணும்ன்றது தெரியல. எல்லாரும் எப்படி பார்த்துக்கணும்னு அறிவு அவனால புரியல. அவனுக்கு அவன் ஆசை, அவன் சந்தோஷம் பெருசா இருக்குது. அதனால நீங்க எவ்வளவு பேர் படிச்சு இங்க எவ்வளவு படிக்காத எவ்வளவு இங்க படிச்சு எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லுங்க பாப்பா. நிறைய பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன் இங்க எதுவுமே மாறல? என்ன காரணம்? படிச்சா இந்த இடத்துல சர்வே பண்றதுக்கான வாழ்க்கையை வாழ முடியுமா? பிறர் வழியை உன் வழியா என்றதோ, ஒரு அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போறதோ, பிறருக்கோசம் நீ ஓடி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு இதுதான் மிகப்பெரிய படிப்பு. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு தான் இந்த தேகம். பெரும் பணத்தை சம்பாரிச்சு வாழ்க்கையை வாழ்றது கிடையாது. ஒரு ஜீவராசி வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தினந்தோறும் போய் தேடி கீறி பொச்சு உணவு சட்ட குழந்தை கூட்டி பித்து வாழ் தாளாயிட்டு போயிடுது. நீ என்ன பணம் சம்பாதிச்சு அதான் பண்ண முடியும். நீ சம்பாதிக்கலாம், நீ சேர்த்து வைக்கலாம், சங்கதிக்கு ஆத்து சங்கதிக்கு எல்லாரும் சேர்த்து வைக்கலாம், நீ இறந்து போலாம், அத்தாவணும், இதே தான் நடக்கும். இது ஒரு பெரிய விஷயமா? யாருன்னா அன்பை படிங்க, அன்பு போய் கத்துங்க, அன்புக்குள்ள போய் ஆழ்ந்து போ, வெளியே போய் சிந்திப்பா, யோசிக்கப்பா, என்னப்பா நம்ம வாழ்ந்துக்கிறோம், கொஞ்சமா யாருன்னு பேசணுமா? ஏன்னா இது வரைக்கும் அது வரல, இதுக்கப்புறம் அது வெளியே வருது. இதுக்கப்புறமாவது நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கைனா பிறர் வழியை நம்ம வழியா எண்ணுவதே நம்ம வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை. அதை நம்ம சற்றே யோசிக்கணும். இப்ப நான் ஒரு மனிதரை பத்தி சொன்னேன். அதே இடத்துல பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 10 குடும்பம் இருக்கு. அவங்க எல்லாம் யாருன்னா பாத்திரம் எடுத்துன்னு போயிட்டு வித்துட்டு அங்கேதான் வீடு எல்லாம் கிடையாது, நாட்டோட்டி மாதிரி அங்கேயே அந்த வெயிலி அந்த மணல்லி அங்கேயேதான் இருப்பாங்க. அங்க ஒரு பக்கமா 20 குழந்தைங்க இருக்கும். அவங்களுக்கு படிப்புனா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, எதுவுமே கிடையாது. எங்கெங்க அம்மா அப்பா கூப்பிட்டாங்க போகணும், அங்க இருக்கணும், அவங்க கூட போய் என்ன முடிகிடி வைக்கிறது என்ன வேலை பார்த்து திருப்பி வந்து அங்க இருக்கணும். அந்த ரோட்லயே தான் இருப்பாங்க. மனுஷன் தான். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு சுத்தமா இடத்துக்கு வெளியே போடுங்க போங்க அப்படின்னு அவங்க போயிடுவாங்க, திருப்பி ரெடி பண்ணுவாங்க. இது ஒரு சார் நம்ம இந்த இடத்துல வாழ்றோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா இங்க எல்லாமே சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும். உண்மையா இல்லையா? நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், பிறகு சந்தோஷமா இருக்கோம், நம்ம சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம்.
இது ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, ஏன் தெரிஞ்சுக்க முடியல? என்ன காரணம்? ஒரே விஷயம்தான், பிறர் வழியை நம்ம வழியா எண்ணல. அதனால நம்மளுக்கு பிறரை பத்தி யோசனை இல்லை. அந்த யோசனை இல்லாதனால பெரிய அறிவும் பெரிய அன்புக்குள்ள நம்ம போக முடியல, பெரியார மாற்றத்துக்குள்ள போக முடியல. நம்மளும் நார்மலுக்குள்ள ஆவரேஜா போறோம். ஆவரேஜா போகும்போது எல்லா விதமான துன்பமும் வலிய வேதனை வந்து உன்னை அடிச்சு உன் அந்த ஓரம் போட்டு போயினே இருக்குது. அதுக்கு ஒன்றும் எதுவும் பண்ணல, இயல்பா இருக்குது. நீ அது கூட சேர்ந்து போகும்போது அதோட அது எரிஞ்சு கொடுத்து போகுது. ஆனா அதை நீ மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டா சிந்திங்க. எவ்வளோ நம்ம கிட்ட வந்து சிந்தனை திறன் அதிகம், உண்மைதானே? கற்பனை திறன் ரொம்ப அதிகம். அந்த கற்பனையில எதுக்கோ கற்பனை பண்றோம். அதே கற்பனையை ஏன் ஒரு உயிர் வலியை துண்டிக்குதே, அந்த வலி எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதை பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சுப்பாரு. அந்த யோசனை உனக்குள்ள வந்துட்டா இந்த வாழ்க்கை மகிழ்ச்சின்னு யாரும் வாய்ப்பும் சொல்ல மாட்டேங்க. இந்த வாழ்க்கை திருப்பி நடக்கட்டும், இது ரன் ஆகட்டும் நம்ம யாரும் பேசவே மாட்டோம். எப்போ இதுக்கு விடிவு கிடைக்கும், எப்போ முடிவு கிடைக்கும், எப்போ எல்லாருக்கும் பெரிய இன்பம் கிடைக்கும், எப்போ இந்த வழியை விட்டாங்க நீங்க தான் சொன்ன. நம்ம வேலை செஞ்சு சாப்பிடுறோம், அதை சரின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். அது எப்படி சரின்னு எனக்கு தெரியுது. வெயில் என்ன வெயில் அடிக்குது பாத்தீங்களா? இந்த வெயில்ல நம்ம இந்த ரூமுக்குள்ளேயே இருக்க முடியல, வெந்து போது தண்ணி தாங்க எடுத்த வண்ணமே இருக்கு. இப்போ வெளியே இருக்கிற ஜீவராசி, வெளியே வேலை செய்யற மக்கள், வெளியே அவுட்டர் ஸ்பேஸ்லேயே வேலை செய்யணும், இரும்பு வேலை செய்யறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, யோசிச்சு பாருங்க. இந்த கல்லெல்லாம் வெட்டுறாங்க இல்லையா, குவாரியில வேலை செய்யறவங்க, செங்கல் அறுக்கிறவங்க, இவங்கெல்லாம் வெயில தான் வேலை செய்யணும். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கேட்ட வேற வழி இல்லைங்க, குழந்தை. நீங்க சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? இந்த இயற்கை ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை எது உருவாக்குதோ அதை காக்கணுன்ற ஆசையில எதை பத்தியும் கவலைப்படாம அது போய் அந்த காக்கிறவங்க வேலையை மட்டும் தான். அது எது பார்க்குதுன்னா, ஒரு தாய் தந்தையா இருக்கிறவங்க நம்ம குழந்தைய பெற்றுட்டு நம்ம உடம்பு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நம்ம ரத்தத்தை வேறையா சிந்து உழைச்சி நம்ம போட்டு அவங்களை ரெடி பண்றோம். இதே விஷயத்தை தான் இந்த இயற்கை மண். இதுக்கு என்னாச்சு, இதுதான் அந்த மூலப்பொருள். இந்த மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் வசதி இழந்து போய் அதுக்கு என்ன பெரிய விஷயம் கத்துக் கொடுத்தா சொல்லிச்சா இல்லை. ஒன்னே ஒண்ணு, நான் பட்ட துன்பத்தை மட்டும் நீ படாத வாழுப்பான்னு மட்டும் சொல்லிட்டு போச்சு, வேற ஒண்ணுமே பண்ணல. ஆனா அதுக்கு இதெல்லாம் நீ சொன்னாலும் அதுக்கு பெரிய துன்பம் தான் வரப்போகுது, இன்பம் வரப்போறதே இல்லை. நான் பட்ட வலி எப்படி இருக்கு பாரு. இந்த வலி பிறர் படக்கூடாது, அதுக்கான ஒரு பெரிய வேலையை நீ பார்க்கணும், அதுக்கான ஒரு சரியான செயலை நீ செய்யணும் அப்படின்னு நீ சொல்லி கொடுத்துருந்தனா அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்க எல்லாரும் சொல்ல, நான் பட்ட வழியை நீ படக்கூடாது, நான் பட்ட துன்பத்தை நீ படக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ சொல்றதுனால ஆயிடுச்சு அது துன்பம் என்னன்னு தெரியாம இருக்குது. பிறர் வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அது என்ன, பிறர் வழியை கண்டுபிடிக்கிறதுனால பெத்த தாய் தந்தை வரைய கூட அந்த குழந்தைகளை உணர முடியல. உணர முடியாதுனால அது எது சொன்னாலும் அவங்க ஏற்று பேசுறதுன்னா வயசானதுக்கு பேச ஏதோ சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில பெத்த தாயர் பிள்ளைய தனித்தனியா பிரிஞ்சு அவங்க ஒரு இடத்துல இவங்க ஒரு இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இது எப்படி இருக்க முடியுது உன்னால? ரெண்டு பேருக்கிட்டே இல்ல, அது பெத்த பிள்ளைகிட்டே இல்ல, அம்மா கிட்டே இல்லை, இவங்க மேல அவங்க மேல தர ரெண்டு பேருமே அந்த ஆவரேஜான ஒரு தவறான சிந்தனை இருக்கிறதுனாலே ரெண்டு பேருக்கும் பிறர் வழியை சிந்திக்கிற தன்மை தெரியல. அதனால உன் வழியினால என்ன உணர முடியல, என் வழியினால உணர முடியல. இதனாலே நம்மளுக்குள்ள வேற்றுமையும் வேரியேஷனும் வந்து நம்மளுக்குள்ள அந்த அன்புன்றது தள்ளி போயிருக்கு. உண்மைதானே? சார், அதுக்கு இது ஒரே வழி, பிறர் வழிய உன் வழிய. பிறர்னு ஒண்ணு இல்லை இங்க, அது முதல்ல புரிஞ்சு. பிறர்னு சொல்றதாலே எல்லாருக்குள்ளயும் நாயா பிறர் வழி உணர், நாயா பிறர் வழிய நீ உணர்றதுன்றதே உனக்கான வழி கிடைக்கிறதுக்கு வச்சுதான். உனக்கான வழி, உன் வழி நீங்க உணர்த்துக்கும், உனக்கான ஒரு பெரிய பாதை கிடைக்கிறதுக்குமான ஒரு பெரிய ஒரு மூலமான ஒரு விஷயம் தான் இதுதான். இதை புரிஞ்சுக்கணும். நான் ஏன் பிறர் வழியை சிந்திக்கணும், நான் அதை சிந்திச்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், துன்பம் எல்லாம் பட மாட்டேன். அந்த துன்பம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நீ அவருக்கு செய்வேன். செய்வே செய்ய மாட்டியா? செய்யும்போது என்ன ஆகும்? உனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல இல்லைங்க, சோசியல் அதை போய். ஆனா நீ அவருக்கு அதை செய்யல பண்ணல என்ன ஆகும்? உனக்கு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது உனக்கு தெரியாது, டீப்பா அதை மாதிரி விட்டு ஐயோ நீ அவரை பார்த்து அதே போல ஒரு துன்பம் வருதுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த சமயம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டானா, யாரும் இதாக பண்ண மாட்டான்னு தோணும். அன்னைக்கு நீ அவருக்கு நோக்கி பண்றதுக்கு சோர்ஸ் தெரியல, பண்ணல. இப்ப இன்னைக்கு நீ பண்ணணும் என்ற புரியுதா? நீ அன்னைக்கே அவருக்கு பண்ணியிருந்தானா இந்த துன்பம் இல்லாம நீ இருந்திருக்கலாம். இது துன்பம்ன்றது கிடையாது, இது ஒரு வழி. புரியுதுங்களா? அந்த வழி நீ எப்படியோ கத்துக்கணும். நீ கத்துக்காதனால ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை நடந்துட்டே இருக்கு. அதனால யாரு கஷ்டம்? உனக்கும் கஷ்டம், பாக்குறவங்களுக்கும் கஷ்டம் தான். யாருக்கு கஷ்டம் அவசரம் போகுதுல்ல, ஒருத்தருக்கும் கிடையாது. அப்ப இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்? பிறர் வழியை நம்ம வழியை என்றதே வாழ்க்கையா போடணும். அந்த பிறர்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும். வெறும் மனிதன் மட்டும் அல்ல, இங்க இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளயும் ஒரு வழி இருக்குப்பா. அந்த வழி என் வழிதான். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுலையாவது எல்லா உயிருக்கும் நன்மை பண்ண விதமா, எல்லா உயிருக்கும் இன்பம் வரக்கூடிய ஒரு சிந்தனையா, எல்லாருக்கும் கருணை வரக்கூடிய சிந்தனையா நான் சிந்திக்க போறேன், நான் யோசிக்க போறேன், நான் வாழ போறேன்.
எனக்குன்னு ஒன்று உருவாக்கி, எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு வீடு, எனக்கு சொத்தியா, அந்த சிந்தனை தூக்கி ஆரம்பிச்சு பிறகு இந்த மாதிரிலாம் வழியில துன்பத்துல இருக்கிறவங்க அதை நீக்க போறேன். இதுவும் அதே சப்பரம். எப்படி நீ ஒரு சொத்து சேர்த்து வச்சுக்க போற, எனக்கு வீடு வேணும், எனக்கு வாட்ச் வாங்கலாம், எனக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதே நினைப்ப பிறர் கஷ்டப்படுறான், அவனை சரி பத்துவேன், அவனை நல்லது பண்ணுவேன், அவனுக்கு நல்ல அறிவு கொடுப்பேன், நல்ல அன்பு கொடுப்பேன், நல்ல இப்படி தானே. இதுவும் அது ரெண்டு ஒன்று தான். கட்டாயம் ரெண்டும் ஒரே பொருள் தான். இது நீ பண்ணா என்னென்ன நீ நினைக்கும்னு நினைச்சு இது பண்ணா சும்மா சுத்து வந்துடும், செம்ம கார்ல போகலாம், செம்ம சும்மா இருக்கலாம். ஆனா இது நீ சொன்னதெல்லாம் இதுல இருக்கும். ஆனா இதே விஷயம் அந்த சைடு செஞ்சு பாரு, நீ சொன்னதெல்லாமே அதை கிடைக்கும். அதை மீறிய ஒரு பெரிய விஷயம் ஒன்று கிடைக்கும். நீ சொத்து மட்டும் வச்சிருக்கலாம், உன் சொந்த பந்தம் மட்டும் கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு நீ வந்தேன்னா சொத்துன்றது கூட இருக்கும், உன் சொந்த பந்தம் கூட இருக்கும். நீ சொந்த பந்தம் யாரெல்லாம் எங்க நினைக்கிறியோ மொத்தமும் இந்த உலகமே உன் சொந்தமா பந்தமா உனக்கு தெரியும். இப்ப நான் அப்படித்தான் இருக்கிறேன். எல்லாமே நான் தான்.